ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிவன் கதை எபிசோடு 60 முதல் 80 வரை தொடர்கதை. வாங்க வீடியோ உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பாகம் 5 பார்க்கணும் நினைச்ச டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ உள்ள போகலாம். தொடர்கதை எபிசோடு 61. சிவன் சித்தர்கள் தோற்றம். சிவன் தன் ஞானத்திலிருந்து 18 சித்தர்களை உருவாக்கினார். அவர்கள் மனிதர்களுக்கு யோகம், வைத்தியம், ஞானம் கற்றுக் கொடுத்தனர். மனிதனும் தெய்வீக நிலை அடையலாம். எபிசோட் 62. அகத்தியர் அண்ட் சிவன். அகத்தியர் குனிந்து வணங்க சிவன் தென்னாட்டிற்கு வருகை தந்தார். தமிழ் சித்த மருத்துவம் வளர்ந்தது. தமிழுக்கும் சிவனுக்கும் ஆழ்ந்த தொடர்பு. எபிசோட் 63. சிவன் திருக்கோயில் ரகசியம். சிவன் ஒவ்வொரு தலத்திலும் ஒரு தனித்த லீலையை செய்தார். அதனால்தான் பஞ்சபூத தலங்கள் உருவானது. எபிசோட் 64. பஞ்சபூத தத்துவம். மண், நீர், தீ, காற்று, ஆகாசம். இந்த 5ம் சிவன் ரூபமே. நாம் வாழும் உலகமே சிவன். எபிசோட் 65. சிவன் கனவில் தோன்றுதல். ஒரு ஏழை பக்தன் கனவில் சிவன் தோன்றி வழிகாட்டினார். விழித்ததும் அவன் வாழ்வு மாறியது. உண்மை பக்திக்கு சிவன் நெருக்கம். எபிசோட் 66. சிவன் அண்ட் விவசாயி. ஒரு விவசாயியாக வந்து சிவன் உழைப்பின் மகிமையை கற்றுக் கொடுத்தார். உழைப்பும் ஒரு வழிபாடே. எபிசோட் 67. தண்டாயுதபாணி. அருள் முருகன் தண்டாயுதம் கொண்டு அகங்காரத்தை அழித்தார். எளிமையே உயர்வு. எபிசோட் 68. சிவன் கருணை லீலை. பாவம் செய்தவரையும் சிவன் தள்ளவில்லை. பச்சாத்தாபம் இருந்தால் அருள் நிச்சயம். எபிசோட் 69. சிவன் நியாய தீர்ப்பு. ஒரு அரசன் அநியாயம் செய்தபோது சிவன்